புதுச்சேரியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது காரில் வைத்திருந்த ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை முத்தமிழ் வீதியை சார்ந்தவர் மோகன மகேந்திரா, வயது 24. இவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலை அந்தோணியார் மஹாலில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின் வந்த மொய்ப்பணம் மற்றும் நகைகளை ஒரு பையில் வைத்து தனது காரில் வைத்துவிட்டு மஹாலின் உள்ளே சென்று மற்ற வேலைகளை கவனித்து வந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின்பக்க கதவின் கைப்பிடியை உடைத்து திறந்து அதிலிருந்து ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. இதுகுறித்து மோகன மகேந்திரா அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து திருமண மண்டபத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஸ்ரீரங்க கிருஷ்ண நகரை சார்ந்த தில்லி கணேஷ் என தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த தில்லி கணேஷை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனையடுத்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்ற புதுச்சேரியை சார்ந்த பெண் அங்குள்ள ஏஜென்ட்டிடம் சிக்கி பரிதவித்து வருவதாகவும் அவரை உடனடியாக மீட்டுத்தர அரசு மற்றும் சமூக அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது கணவர் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அய்யனார் கோவில் தோப்பு பகுதியை சார்ந்தவர் வி ராஜா. இவர் லாஸ்பேட்டை பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மனைவி சத்தியவாணி. குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக கடந்த 21/10/2025 அன்று குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்றார். கடந்த 3 மாதங்களாக அங்கு வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது இளைய மகன் சுஜித் திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் அவரை பார்க்க புதுச்சேரி வர மனைவி சத்தியவாணி முயன்றுள்ளார். ஆனால் வீட்டு உரிமையாளர் மற்றும் அங்குள்ள ஏஜென்ட் ரூபாய் 2 லட்சம் கொடுத்தால் மட்டுமே ஊருக்கு அனுப்புவதாக கூறி மிரட்டி ஒரு அறையில் பூட்டி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 நாட்களாக உணவின்றி தவித்து வருவதாகவும் தொலைபேசி மூலமாக கணவரிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது மனைவியை பாதுகாப்பாக மீட்டு தர வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் ராஜா மனு அளித்துள்ளார். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசு மற்றும் சமூக அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 63 பேர் கடந்த 18 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை அரசிற்கு தெரிவித்தனர். பாஜக கூட்டணியின் பொய்த்து போன ஆட்சியை புதுச்சேரியில் நடக்கிறது என்று மார்க்சிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது அறிவிப்பாகவே இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நல்லாட்சி நடைபெறவில்லை, பொய்த்து போன ஆட்சிதான் நடந்துள்ளது. இந்த ஆட்சியின் சாதனையை போலி மருந்து ஊழலை தான் சொல்ல வேண்டும். இந்த அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எனவே புதுச்சேரியில் பொய்த்து போன என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்து வருகின்ற 20ஆம் தேதி வில்லியனூர், அரியங்குப்பம் பகுதிகளில் விவசாயிகள் பொதுமக்களை திரட்டி நடைபயணமாக சென்று சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் வருகின்ற 12ஆம் தேதி வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் இணைவதாக கூறியுள்ளனர். இந்த அடிப்படையில் முழுமையாக ஆதரவு தருவதாக தீர்மானித்துள்ளோம். புதுச்சேரியில் 12 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார். இந்திய கூட்டணிகள் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழ்நிலை பொறுத்து முடிவு செய்வார்கள் என்று MP திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார்.
புதுச்சேரியில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவனிடம் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை ஏற்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மத சார்பற்ற கூட்டணிதான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவை திமுக தான் கடந்த காலத்தில் அமைத்தது. இப்பொழுது திமுக நியமித்த அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் அனைத்தையும் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழ்நிலை பொறுத்து முடிவு செய்வார்கள் என்றார். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். இதில் நாங்கள் இணக்கமாக முடிவினை ஏற்போம் என்றார். சாலை பாதுகாப்பு குறித்து ஜிப்மர் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை எஸ்பி ரச்சனா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை எஸ்பி ரச்சனா சிங் துவக்கி வைத்தார். இன்ஸ்பெக்டர் நாகராஜன், இளம்பியல் துறை பேராசிரியர்கள் ஜெகதீஷ் மேனன், தீப் சர்மா, ஒருங்கிணைப்பாளர் ரவீஷ்குமார், இளம்பியல் துறை இணை பேராசிரியர்கள் பசுபதி, பிரபு, ஜிப்மர் பேராசிரியர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு, விபத்து தடுப்பு மற்றும் காயம் குறைத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி பொறுப்பான நடத்தை, விபத்துக்கள் மற்றும் சாலை போக்குவரத்து காயங்கள் பெரும்பாலும் தடுக்கக்கூடியவை என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துவதற்காக விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. காந்தி சிலை அருகே துவங்கிய நடைப்பயணம் 3 கிலோமீட்டர் தூரம் ஒயிட் டவுனில் முழுவதும் சுற்றி மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆரோவிலில் நடந்த மராத்தான் போட்டிகள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 16வது ஆண்டு மராத்தான் ஓட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு மராத்தான் போட்டி துவங்கியது. இப்போட்டிகள் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த ஓட்டப்பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி ரூபன்குமார் மற்றும் ஆரோவில் ஆய்வாளர் திருமால் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் மராத்தானில் பங்கேற்கும் நபர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க வெளிநாட்டு இசை கலைஞர்கள் ஆங்காங்கே இசை அமைத்து பயனாளிகளுக்கு உற்சாகம் அளித்தனர். பாரிஸ் மோந்த்ரோவில் நடைபெற்ற பொங்கல் விழாவை வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். பாரிஸ் மோந்த்ரோவில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா பாரிஸ் நகரை அடுத்த மோந்த்ரோவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை சேல் டி மெர்டினன் அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடினர். தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் மண்பானைகளில் பொங்கல் வைத்து தாரை தப்பட்டை முழக்கங்களுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கும்மி பாடல்கள், பரதநாட்டியம், நடனங்கள், பக்தி பாடல்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் விழாவிற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மோந்த்ரோ நகர மேயர் ஜேம்ஸ் ஜெரான், துணை மேயர் மற்றும் சமூக நல அதிகாரி முகமது யூசுப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தங்கள் மொழி, பண்பாடு, பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதை பாராட்டினர். இந்த பொங்கல் விழாவில் 120க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களை சார்ந்த தமிழர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு இரவு 11:30 மணி வரை மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஏஎஃப்ஐ, எஸ்ஐஎஃப்ஐ, பிரெஞ்சு தென்னிந்திய நட்புறவு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக மேற்கொண்டதுடன் பாரிஸில் தமிழர் பண்பாட்டை எடுத்து தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சிக்காகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. புதுச்சேரி நலவாடு பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மகோத்சவ பத்திரிகையை கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரிடம் வழங்கினர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நலவாடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் மகோத்சவ விழா வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கோவில் அறங்காவலர் குழுவினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து
மகோத்சவ விழாவில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். 12 மணி நேரத்தில் குவைத்தில் சிக்கியிருந்த புதுச்சேரி பெண்ணை அதிரடியாக மீட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்தியவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்காக சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது 13 வயது மகன் சுஜித் திடீர் உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனின் நிலையை அறிந்த சத்தியவாணி புதுச்சேரி வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபோது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மனவேதனையடைந்த அவரது கணவர் ராஜா மனைவியை மீட்டு தர கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்ட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் உடனடியாக சத்தியவாணியை பாதுகாப்பாக மீட்டு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை அந்நாட்டு தொடர்புகளுடன் பேசி விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்தியவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தீவிர முயற்சியின் பலனாக சத்தியவாணி இன்று விமானம் மூலமாக சென்னை அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி வந்து தனது குடும்பத்துடன் இணைந்தார். சொந்த ஊருக்கு வந்தடைந்த சத்தியவாணி கண்ணீர் மல்க தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் விவசாயிகள் சந்தித்திருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் விவசாயிகள் கலந்துரையாடினர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வேண்டும், தேசிய விவசாயிகள் ஆணையம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், வேளாண் துறையை மேம்படுத்தவும் MS சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சென்று அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வரும் நிலையில் அதன் நிர்வாகிகளான ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளரும் காரைக்கால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவருமான ராஜேந்திரன், இணை செயலாளர் சோமு ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்தனர். புதுச்சேரியில் விவசாயிகள் சந்தித்திருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் பேசினார்கள். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடன் இருந்தார். LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து நன்றி தெரிவித்த மாவட்ட தொண்டரணி தலைவர் மதன், லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டரணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை ஆதரவாளர்களோடு நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் சுகாதார பிரச்சினைகள் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஆய்வு செய்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பட்டு கிராமத்தில் நிலவி வரும் மோசமான சுகாதார சூழ்நிலை குறித்து தகவல் அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அப்பகுதி முழுவதும் குப்பைகள் தேக்கம், கால்வாய்கள் அடைப்பு, கொசு தொல்லை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வரும் மக்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து பகுதியை சுகாதார ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்று தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக எடுத்துரைத்து இப்பகுதிக்கான நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது LJK பொதுச் செயலாளர் ரமேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் அவர்களின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இந்த இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி உடன் இருந்தார்.
சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பிற்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவேன் என்று அப்துல் வஹாப் உறுதியளித்தார். அப்போது கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது இ குறுக்கு மற்றும் 12 ஐ குறுக்கு தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 33 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளைநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், தொகுதியின் தலைவர் விஜயராஜ், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். காரைக்காலில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்த வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேளாண் துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வேளாண் துறையில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்த செயல் விளக்க உதவியாளர்களுக்கு களப்பணியாளர் பதவி உயர்வு வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகுதியுள்ள ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படைகள் விதிமுறைகளை தளர்வு செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். அனைத்து செயல் விளக்க உதவியாளர்களுக்கும் உடனடியாக ரெகுலேஷன் செய்து ஊழியர்களுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் வேளாண் துறையில் காலியாக உள்ள கள பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். கிராம விரிவாக்க பணியாளர் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களை பணி சுமை சுமத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் கோரிக்கையை காலதாமதமின்றி உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட வேளாண் துறை ஊழியர்கள் அலுவலக வாசல் முன்பு அமர்ந்து கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் தூய தேற்றரவண்ணை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. குழந்தைகள் நடனமாடி விளையாட்டுக்கள் விளையாடி மகிழ்ந்தனர். காரைக்கால் தூய தேற்றரவண்ணை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் அருட்தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் இணை பங்கு குரு சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, சிறப்பு குரு செல்வநாயகம் ஆகியோரது முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு குரு செல்வநாயகம் முதல் முறையாக சினிமா பாடல்களை பாடி பங்கு மக்களை மகிழ்வித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் நடனமாடியும், இளைஞர் பெரியோர்கள் கேளிக்கை விளையாட்டுக்கள், மனதை மகிழ்விக்கும் விளையாட்டுக்கள், உடலை வலுப்படுத்தும் உணவு வகைகள், சோர்வை நீக்கும் சிற்றுண்டிகள், புத்துணர்வூட்டும் பானங்கள் போன்ற உணவு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருட்கன்னிகள், அருட் சகோதரிகள், பங்கு மக்கள், ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தானம் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். காரைக்கால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் காரைக்கால் அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இணைந்து மாவட்ட தலைவர் ஜாஹீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை
ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் வாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சிவசுவாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 8,40,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 9,10,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,10,000 மதிப்பீட்டிலும் என மொத்தமாக ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் முதல் முறையாக வருகை தந்து சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு நடந்த ருத்ர பூஜையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலுக்கு முதல் முறையாக வருகை தந்த வரலாற்று சிறப்புமிக்க சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு ருத்ர பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ சோம்நாதர் ஆலயத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அமைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் நல்லாசியுடன் சுவாமி ஸ்ரீ தேஜ் அவர்கள் ஜோதிர்லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் ருத்ர பூஜையும் செய்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கினார். ஜோதிர்லிங்கம் தரிசனம் நிகழ்வை முன்னிட்டு இசைப்பள்ளி மாணவர்கள் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை மற்றும் தரிசன நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து சிவனின் அருளை பெற்றனர். ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிர்வேல், ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக்கண்ணு, மாசிலாமணி, சந்தோஷ், பெரியசுவாமி, ஜான், ஞானவேல், வீரமுத்து, புவனேஷ், மதிவானன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவபொழிலன், தலைகாரி, தமிழ்மாறன், அமுதவன், பொதினி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், கலைவாணன், தயாநிதி மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.